जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलं व्यलम्बितां भुजङ्गपुङ्गमालिका। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பாடமுறை பார்க்க போறோம்னா சிலம்பத்தில் உள்ள பேசிக் லெசன், அதாவது அடிப்படை பாடமுறை பார்க்க போறோம். இது தெரிஞ்சா ஒரு படைவீச்சு வீசுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக வைக்கக்கூடிய ஒரு 10 லெசன் இன்னைக்கு பார்க்க போறோம். பாடமுறை வரப்போது பசங்க பண்றாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கீழ்த்தரை ஸ்டார்ட். உடம்போட ஒட்டி வரணும், நல்லா ஸ்பீடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சமநிலை. நம்ம அடுத்த பாடம் மேல்தரை. தயாரில்லை? மேல்தரை போடுங்க. ஸ்டார்ட். ஃபாஸ்ட். இதுவும் உடம்போட ஒட்டி வரணும். முதல்ல சிலம்பம் கீழ் நோக்கி வந்துச்சு. இதுல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிலம்பம் வந்து மேல் நோக்கி போகும், பேட் அடிக்கிற வடிவில் இருக்கும். இரண்டும் சேர்த்து ஒற்றைத்தரைன்னு சொல்லக்கூடிய 1 2 3 4. ஸ்டார்ட். ஃப்ரண்ட்ல 2 ரொட்டேஷன், பின்பக்கம் 2 ரொட்டேஷன். ஃப்ரண்ட்ல ரொட்டேட் பண்ணக்கூடிய ரொட்டேஷன் கீழ்த்தர, அதாவது சிலம்பம் கீழ் நோக்கி. நம்மளுக்கு ஆப்போசிட் பண்றது மேல் தர, மேல் நோக்கி இருக்கணும். அந்த ரொட்டேஷன் தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து கன்னியாகுமரி சைட்ல இந்த பாடத்துக்கு பேர் ஒத்தத்தரன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சமநிலை. தயார் நிலை. அடுத்ததாக நம்ம நடசாரி பாடம் போட போறோம். இது நடந்துகிட்டே வந்து 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் முன்னாடி போறது. இது ஆனா நம்ம அதுக்கு பேசிக் என்ன பண்றோம், ஒரு கால் ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு பண்றோம், ஒரு கால் பேக்ல. நடசாரி ஸ்டார்ட். ஒரு லெக் ஃப்ரண்ட், ஒரு லெக் பேக். இந்த பாடமுறை பயிற்சி பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம், நடந்துகிட்டு சுத்தக்கூடிய எத்தனை ஸ்டெப் வேணாலும் எடுத்து முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் பயிற்சி செய்யலாம். அந்த பாடமுறை தான் இது, நடசாரி பாடம். நல்லா ஃபாஸ்ட். சமநிலை. இப்ப நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 4 வீடு. தயார் நிலை. 4 வீடு எதிர் திசையை பார்த்து ஸ்டார்ட். 4 வீடுல நேர் திசை இருக்கு, எதிர் திசை இருக்கு. 4 திசையிலையுமே நின்று இந்த பாடமுறை செய்யலாம். கால் பாடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபாஸ்ட். ஸ்டாப். சமநிலை. தயார் நிலை. இப்ப 4 வீடு நம்ம பார்த்தோம். இது 4 வீட்லயே சர்க்குலர்னு சொல்லக்கூடிய கிறுக்கி. இது வந்து பாடமுறைக்கு அலங்கார பாடத்துக்கும் நல்ல தேவைப்படக்கூடிய ஒரு பாடம். 4 வீடு கிறுக்கி. ஸ்டார்ட். அவங்க கால் பாடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். காலை எடுத்து வச்சு அதுல ஒரு ரொட்டேஷன் அடிக்கணும். காலை எடுத்து வச்சு அதுல ஒரு ரொட்டேஷன். ஃபாஸ்ட். இது நேர்நிலை. இது சைடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமநிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய போர்க்காலத்தில் வரக்கூடிய பகுல், வலது பகுல் இடது பகுல். ஸ்டார்ட். 1 2 3 4. இந்த பகுல் எடுக்கும் போது எதிராளியுடைய தலைப்பகுதிக்கு அடிவுல மாதிரி இருக்கணும். அந்த பாடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். சமநிலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தலைவாரல். காலை சமமாகவும் வச்சு பண்ணலாம், தயார் நிலையில் நின்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ தயார் நிலை பண்றாங்க. தயார் நிலையில் நின்று தலைவார். ஸ்டார்ட். இது வந்து காலை நம்மளோட இடது காலை முன்னாடி வச்சு பண்றது. இப்போ 2 காலை ஒயிட் ஆங்கிள் வச்சு பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி சைடா வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வைமா. இந்த மாதிரி நின்று உங்களுக்கு தலைவார் பண்ணலாம். இதுலேயே வந்து உட்காந்து சிட்டப்ஸ்ல பண்ணலாம். 1 ஒரு சிட்டப்ஸ், 2 இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சமநிலை. இப்போ வந்து நெஞ்சு உருட்டுன்னு சொல்லக்கூடிய பாடம். இதுலயுமே வந்து இடது காலம் முன்னாடி வச்சு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இடது கால் முன்னாடி வச்சு நெஞ்சு உருட்டு, இடது கால் முன்னாடி வைத்து. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ணலாம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணலாம். வலது பக்கம் இடது பக்கம் மாத்துங்க. அடுத்த சார். அப்ப கால் சமமாக ஆப்போசிட் சைடு. எந்த சைடு பார்க்குறோமோ அந்த சைடு உங்களுடைய கழுத்து பகுதி இருக்கணும், பார்வை இருக்கணும். சமநிலை. தயார் நிலை. பாடம் 9. இதுல 3 டைப் ஆஃப் வந்து உடான்ஸ் இருக்கு.
அதில் முதல்ல நின்ற நிலை பார்க்க போகிறோம். 1 நின்ற நிலை உடான், அந்த இடத்துக்குள்ளே நின்று அடிக்கிறது. 2 அதே உடான், நின்ற நிலை உடான். 3 இப்போ நின்ற நிலையில் அடிக்கிற உடான்ஸ் பார்த்துப்பீங்க. இப்போ பின் உடான்ஸ், கழுத்து ஆப்போசிட் பார்க்குறோம், பின்பக்கம் ஜம்ப் பண்ணி தாக்கக்கூடிய முறை வரும். 1 2 3 தயார் நிலை அப்படி நில்லுங்க. இப்போ வந்து பின் உடான்ஸ் பார்த்தோம். அதே உடான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தர போட்டு முன்பக்கம் மூவிங்கில் நடசாரி வடிவில் வரக்கூடிய உடான்ஸ். 1 காலை எடுத்து வச்சு ஒரு ஜம்ப் பண்ணி உடான்ஸ் பண்ணி ஆப்போசிட் திரும்பி பார்க்குறோம். 2 ஆப்போசிட் மேல் தர கொடுக்குறோம், காலை எடுத்து வச்சு அடிக்கிறோம். சமநிலை. இந்த உடான்ஸ் செஞ்சு பழங்க, பொறுமையாக கவனிச்சு பண்ணுங்க. இப்போ பார்க்கக்கூடிய பாடம் லெசன் 10. நான் சொன்ன அடிப்படை பாடம் 10ல் நம்ம வந்து 9 வீடுன்னு சொல்லக்கூடிய பாடம் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 வீடு 4 வீடு கிரிக்கல நல்லா தெரிஞ்சால் இந்த 9 வீடு ஈஸி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு கால் பாடத்தை மட்டும் கவனிங்க. சிலம்பு சுத்தும் போது காலுக்கு மட்டும் பண்ணுங்க. கால் பாடம் மட்டும் போட்டு காட்டுங்க. ஸ்டார்ட். காலை கவனிச்சிங்கன்னா தெரியும், 4 வீட 4 பக்கம் கெட்டக்கூடிய பாடத்தை தான் நம்ம 9 வீடுன்னு சொல்றோம். ஸோ கால் பாடத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். சமநிலை. இப்போ 9 வீடு கம்புல எப்படி எந்த வடிவில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 9 வீடு கம்புல எப்படி எந்த வடிவில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடிப்படை பாடத்தை தென்றல் சிலம்ப மாணவிகளுக்கு வந்து உங்களுக்கு செய்து காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த பாடமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா என்று கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.